ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு சோயா வச்சு மட்டன் ஸ்டைலில் ஒரு அருமையான கிரேவி செய்யலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன புளி, முந்திரி, 3 நவீன் தக்காளி, 2 பத்த தேங்காய், ஒரு கொத்தமல்லி. இது கூடவே இந்த மசாலா ரெடி பண்ணுற டைம்லேயே இந்த சோயாவை நல்லா சுட தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சிடணும். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம மசாலாவை கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா வாட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதையும் கூட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிட்டு அடுத்த பேட்ச்சு தக்காளி, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி அதையும் அடித்து எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு மசாலா. இப்போது இந்த கரண்டியால் ஒரு 4 கரண்டி கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெயினாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கொத்து, கருவேப்பிலை அரைச்ச மசாலா. ஏற்கனவே நல்லா எண்ணெய் விட்டு வதக்கியிருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் நீட்டு கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாக்கு ஏற்ற கல் உப்பு, சோயா நல்லா ஊறிடுச்சு. ஜார் வசமாக தண்ணி. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இருக்குது. ஒரு சின்ன கப்பு தயிர். எல்லாம் மட்டன் கிரேவி ஸ்டைல் தான். நல்லா கொதித்து எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய். இந்த வாசம் நல்லா சமையலுக்கு நல்லெண்ணெய் ஒரு வாசனை மிக்க ஆயில் எதுவாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நான் ஃபினிஷிங் ஆன பிற்பாடு ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து அவ்வளோதாங்க. சோயா வச்சு ஒரு அருமையான நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு சோயா கிரேவி. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள். அருமையான ஒரு டேஸ்ட்டு. இந்த கிரேவி கொஞ்சம் தலைன்னு இருக்க தான் அந்த கசகசா, அப்புறம் முந்திரி இதெல்லாம் அரைச்சி கொடுக்கறது. இந்த மாதிரி செய்து பாருங்கள். இந்த சின்ன சைஸ் வாங்குங்க. சின்ன சைஸில் நல்லா இந்த கிரேவி அப்சர்வ் ஆகாமல் நல்லா தலைன்னு இருக்கு. கண்டிப்பாக சின்னது வாங்கி சின்ன சைஸில் வாங்கி செய்து பாருங்கள். நான் எடுக்கிற சமையல் எல்லாமே எங்களுடைய அளவு பொறுத்து நான் எடுத்துக்கிறது. நீங்கள் செய்யும் போது அந்த அளவை பார்த்துக்குங்க.
இவ்வளோக்கு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் செய்கிற இதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லா பொருளும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் செய்யும் போது நீங்கள் கம்மியாகவே குறைச்சலோ கூடுதலோ நீங்கள் போட்டுக்குங்க. நான் இதுக்கு எடுத்துருக்கிற மசாலா இந்த அளவுக்கு கிரேவி வந்திருக்கு. இன்னும் பாத்திரத்துலேயும் கிரேவி இருக்குது. நீங்கள் வேணுன்றது கம்மியாக போட்டு செய்துங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க இந்த கிரேவி, சோயா கிரேவி. ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும். இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். ஒரு அருமையான டேஸ்ட்டு. இந்த மசாலாலாம் ரொம்ப ஒரு ரொட்டியோ இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த சின்ன சைஸ் சோயா போட்டு செய்து பாருங்கள். இந்த சோயா கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளவங்க பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.